ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய சொரக்காயை 1/2 கிலோ அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். சொரக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காய் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. காய் நல்லா வதங்கினோடனே காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு பச்சை மிளகா, நான் 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கணும். மிளகாத்தூள், சாம்பார் பொடி இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே போல் தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்தோடனே நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பருப்பு காயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சொரக்காய் கூட்டு ரெடி. இது சாம்பார் சாதம், கலவை சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.